எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருங்க. இன்னைக்கு பிரண்டை சட்னி, தூதுவளை ரசம் வைக்கலாமா? இன்னைக்கு ரசம் வைக்கிறதுனா கொத்தமல்லி, சீரகம், மிளகா, இந்த தலை எல்லாம் வதக்கி இலை வறுப்பாக வறுத்து ரசம் வச்சு சாப்பிட்லாம். சளிக்கெல்லாம் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சட்னி அரைக்கிறதுனாலும் தலையெல்லாம் பொரித்து நல்லா வதக்கி இதை மிளகா, கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் வச்சு நல்லா வறுத்து இல்லை சட்னி ஆட்டினா அது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். புளி கொஞ்சம் போடணும். இந்த கொத்தமல்லி விதையை மிளகா போட்ட உடனேவே இதையும் சேர்த்துக்கணும். ஆனால் நாங்கள் முன்னாடி மறந்துட்டோம், அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வதக்கி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு தான் அரைக்கணும். அதுக்குள்ளே ரசத்துக்கு புளி உரைச்சிடலாம். இந்த வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சாச்சு. இதுலேயே அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வேணும்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தூதுவளை ரசத்துக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் இது அடுப்பில் வச்சு அது நுரக்கட்டுட்டும் தீ அணைச்சிட்டோம்னா போதும். இந்த சமயத்தில் சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தூதுவளை ரசத்தை தாளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே அடுப்பில் வைக்கலாம். அவ்வளோதான், ரசம் நல்லா நுரக்கட்டிடுச்சு. இனிமேல் தீ அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பிரண்டை துவையல் செய்ய போகலாம். பிரண்டை எடுத்து சட்னி செய்யலாம். எல்லாம் இன்றைக்கி வச்சு சாப்பிட வேண்டியது. பிரண்டை நல்லா சின்னதாக ஒடிச்சு நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கி மிளகா, கொத்தமல்லி, சீரகம், புளி எல்லாம் வச்சு நல்லா அரைச்சி சாப்பிட்டா கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் கேட்குது. நல்லா பசி எடுக்கும். சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம் இதை. இந்த பிரண்டையை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும், இல்லைன்னா அது கொஞ்சம் நாக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கலைன்னா. அதே மாதிரி பிரண்டையை சுத்தம் பண்ணும்போது மேலே இருக்கிற நார் எதுவும் வந்துடாமல் உள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சுத்தம் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம், வதக்கிறதும் ரொம்ப முக்கியம் பிரண்டை துவையலுக்கு. இந்த பிரண்டெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இந்த பிரண்டை சுத்தம் பண்ணும்போது அதிலிருந்து இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். அந்த இலையும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேயே கொத்தமல்லி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மிளகாய், கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கினோடனே ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பிரண்டை, அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தீ அணைச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் பச்சையாகவே இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு சட்னி ஆட்டி சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றலாம். எல்லாம் வதக்கி வச்சுட்டோம், ஆற வச்சுருக்கோம். ஆற வச்சுட்டு நாங்கள் போய் கண்மணிக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போய் நாயிட்டு கொஞ்ச நேரம் கண்மணி நானும் விளையாடிட்டு வரோம். விளையாடிட்டு வரோம். அப்புறம் வந்து ஆட்டுறோம், ஆட்டி சாப்பிடுவோம்.
வாங்க வாங்க என் கூட விளையாட வந்தீங்களா? வாங்க வாங்க விளையாடலாம். ஹேண்ட்ஷேக் கொடு. ஹேண்ட்ஷேக் கொடுடா. ஹேண்ட்ஷேக் ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும், கடிக்கூடாது. ஹேண்ட்ஷேக் கொடு. கொடு ஹேண்ட்ஷேக். அந்த கை. வெரி குட் வெரி குட். இந்த கை 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 கடிக்க வர. இது என்ன ஒரு நியாயம்? ஹேண்ட்ஷேக் மட்டும் கொடுக்கணும், ஆனால் நான் கடிக்க கூடாதா? அது என்னது? இது ஃபோனா? கொடுங்க, நான் கொஞ்சம் பார்க்குறேன். சரி, போர் அடிக்குது. இந்த ஆயா கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடலாமா? மேலே ஏற போகுது. ஐயா ஐயா, என்னங்க ஐயா, நான் எவ்வளோ ஆசையாக விளையாட வரேன், இப்படி பிடிச்சி தள்ளி விடுறீங்களே. ஐயம் பாவம். சரி சரி, நான் அமைதியாக ஓரமாக படுத்துக்கிறேன். தூங்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தூக்கம் வரலையே, என்ன பண்ணலாம்? பல்லு வேற கூசுது. இந்த கையை பிடிச்சி கொஞ்சம் கடிச்சு பார்க்கலாமா? என்ன அடிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் விளையாடணுன்னா தூக்கி கொஞ்சிருங்க, நான் கடிக்கக்கூடாதா? அக்கா தான் ரொம்ப நல்லவ, நம்ம கூட நல்லா ஜாலியாக விளையாடுறா. சரி, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குது, வேற எங்கேயாச்சும் போகலாம், வாக்கா. ஜோ, வேற இடத்துக்கு போகலான்னு சொன்னது தப்பா? இப்படி டார்ச்சர் பண்ணுறாளே. போதும் போதும், வீடியோ எடுத்தது போதும், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். வதக்கி வச்ச பிரண்டையெல்லாம் ஆறிடுச்சு. இதனுமே சட்னி அரைச்சிடலாம். பிரண்டை சட்னி ஆட்டியாச்சு, தூதுவளம் தலை ரசமும் வச்சாச்சு. எல்லாம் 2 இதுக்குள்ளே கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இருக்கும், கொழும்பு பழம் சாப்பிட்லாம். எல்லாம் சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், சர்பத் போட்டாலும் நல்லாயிருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், சரிக்கலாம்.